லாஸ்ட் டைமே 6 தொகுதிகள் குடுத்தாங்க. ஆனா, இப்ப ஏன் 5 தொகுதிகள் மட்டும் குடுக்கணும் அப்டின்ற கேள்வி எல்லாருக்குமே எழுந்திருக்கு. திமுகவுல இணைஞ்சிருக்க சிபிஐ கட்சி, அதாவது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வந்து 5 தொகுதிகள் தான் வந்து திமுக ஒதுக்கியிருக்காங்க. இதனுடைய விளக்கத்த வந்து அவர் என்ன குடுத்திருக்காரு அப்டின்னு பார்த்தீங்கன்னா, சிபிஐயினுடைய மாநில செயலாளரான வீரபாண்டியன் என்ன விளக்கம் இதுக்கு குடுத்திருக்காரு அப்டின்னு பார்த்தோம்னா, ஏற்கனவே வந்து 6 தொகுதிகள்ல தான் நாங்க வந்து போட்டியிட்டோம். ஆனா, இப்ப வந்து 1 தொகுதி கம்மியா தான் குடுக்க முடியும்னு சொல்லிட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எங்ககிட்ட தனிப்பட்ட முறையில கேட்டுக்கிட்டாரு. ஏன்னா, ஏற்கனவே நெறைய கட்சிகள் வந்து உள்ள இணைஞ்சிருக்கிறதுனால, கூட்டணி கட்சிகளா இணைஞ்சு பாஜகவ ஒழிக்கணுங்கிறது தான் ஒரே நோக்கமா இருக்கு. எங்கள வந்து யாரும் வந்து கட்டாயப்படுத்தல. எங்கள யாரும் வந்து எந்த கட்டாயமும் படுத்தல. அவர் வந்து ரிக்வெஸ்ட்டா தான் கேட்டாரு. சரின்னு நாங்க சொல்லிட்டோம். இது வந்து சுமூகமா தான் முடிஞ்சது அப்படின்ற பதில சொல்லியிருக்காரு. பழைய முறை 6 தொகுதிகள் குடுத்த திமுக இந்த முறை ஏன் 5 தொகுதிகள் குடுத்திருக்காங்க அப்படிங்கிற கேள்விகள் வந்து எழுப்பப்பட்டுக்கிட்டே இருக்கு. கூட்டணி கட்சிகள்னால திமுக வந்து இன்னும் பலம் பெறுமா? இல்ல சிபிஐ கட்சிக்கு இது ஒரு பாதிப்பா தான் இருக்குமா? இல்ல 2026 சட்டமன்ற தேர்தல்ல வந்து இந்த தொகுதி பங்கீடுகள் வந்து ஏதாவது பாதிக்க வைக்குமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.